Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல சிக்கன் கராஹி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனை நல்லா பெரிய பெரிய பீஸா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் லைட்டா சூடானதும் அதுல 1/2 லிட்டர் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப நேரம் சூடாக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்படியே இந்த சிக்கன் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். இப்போ மெதுவாக சிக்கனை எல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட சிக்கன் மறுபடியும் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். நான் இங்கே 5 போல் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கெட்டி பகுதியை இந்த மாதிரி நீக்கிடுங்க. அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தோல் எடுக்கும்போது ஈஸியாக வரும். சிக்கனை அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏழு போல் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆல்மோஸ்ட் சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற ஆயிலெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது தக்காளியில் இருக்கிற தோலையெல்லாம் மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சதுனால தக்காளியோட தோலை எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 7 போல் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். என்னடா இவங்க வெறும் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து சிக்கனை சமைக்கிறாங்களே, எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கராகியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.